ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஜி குக்கிங் டைரிஸ். நான் இன்றைக்கி சிறுதானியத்தை வச்சு நான் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நான் சிறுதானியத்தில் கம்பு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதற்கு தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கம்பு நூடுல்ஸ் ஒரு பேக்கெட், ஆனியன் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது, ஒரு 50 கிராம் கேபேஜ் முட்டைக்கோஸ், ஹாஃப் கேப்சிகம், ஒரே ஒரு க்ரீன் சில்லி அது இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு கேரட் அதையும் கட் பண்ணியிருக்கேன், 2 முட்டை, மஞ்சத்தூள், கரம் மசாலா, வத்தத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு, கார்னிஷ்க்கு கொத்தமல்லி இலை. நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் தேவையான தண்ணி இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொதி வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸை ஆட் பண்ணணும். கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நான் நூடுல்ஸை ஒரு பேக்கெட்டையும் பிரித்து அதில் போட்டிருக்கிறேன். இப்போ இது பாயில் ஆகட்டும், கொஞ்சம் வெந்து வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும். கொஞ்சம் இதுகளை திருப்பி விடுங்க. அப்படின்னா தான் அது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஈவனாக பாயில் ஆகும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு அது கொஞ்சம் பார்த்துக்காங்க. ஏன்னா எல்லா நூடுல்ஸும் நல்லபடியாக வேகணும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அப்படின்னா தான் அது ஒன்றோட ஒன்று கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு இதுக்கு கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் நம்ம மசாலாவுக்கு கொஞ்சம் செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பாயில்ட் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து வடிக்க போகிறேன். வடிச்சுட்டு அகெயின் நான் கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணுறேன். அது என்ன ரீசன்னா, கோல்டு வாட்டரில் ஆட் பண்ணால் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிர தனித்தனியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது பாயில் பண்ணி கோல்டு வாட்டரில் போட்டு அகெயின் ஸ்ட்ரெயின் பண்ணது. இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்காங்க. இந்த ஆயிலில் கட் பண்ண ஆனியன் ஆட் பண்ணுறேன். வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதோட இந்த கிரீன் சில்லிஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு கிரீன் சில்லி, எல்லாம் நம்ம சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணனாலும் சீக்கிரமாக வெந்துடும். இந்த ஸ்டேஜில் கேபேஜ் முட்டைக்கோஸ் இதை ஆட் பண்ணிடுறேன். அதோட கேரட்டையும் ஆட் பண்ணிடுறேன். ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும். ரொம்ப சிம்மிலே இருக்க வேண்டாம், ரொம்ப ஹையாகவும் இருக்க வேண்டாம், மீடியமாக இருக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் இந்த மசாலாவுக்கு தேவையான கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். இதை எடுத்து வச்சிருக்க ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன், இது ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு பழையபடி கலரிடுங்க.
இந்த மசாலாஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர், இது 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது குழந்தைங்களும் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு காரமாக இருந்தால் அது சரியாக வராது. நிறைய பேர் வந்து அதில் உள்ள மசாலாவை போட்டே தான் பண்ணுவாங்க. பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் ஸ்பைஸியாக, நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு ஏற்றாக்கில் உள்ளதை நான் பண்ணுறேன். இப்போ இதில் கரம் மசாலா, அது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு, இந்த மேகி மசாலா, அதில் பேக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க இல்லை மேகி மசாலா, அது சும்மா ஜஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நாம் மசாலாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம வீட்டில் உள்ள ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். சாரி, நூடுல்ஸ் பேக்கெட்டோடு வர்ற மசாலா இது. ஆமாம், நூடுல்ஸ் பேக்கெட்டோடு வர்ற மசாலாவையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்ல இதாகிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் முட்டை வேணுங்கிறவங்க முட்டை ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்காங்க. பட் நான் கொஞ்சம் இன்னைக்கு முட்டை போட்டு தான் பண்ணுறேன், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெஜிடேரியன் முட்டை வேண்டாதவங்க வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்காங்க. நான் இதுக்கு 2 முட்டை ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லா இடத்துலையும், இந்த மசாலா முட்டை அந்த ஃப்ளேவர் எல்லா இடத்துலையும் இறங்கட்டும். ஸோ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட முட்டை நல்ல வெந்து சரியான பதத்தில் வந்திருக்கு. கரெக்டான கன்சிஸ்டன்ட், கரெக்டான இது எல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நீங்கள் சால்ட் செக் பண்ணிக்காங்க. இப்போ நம்ம இந்த பாயில் பண்ணி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிருக்கோமே, இந்த நூடுல்ஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கலரிடுங்க, எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்க அழகாக நல்லா கலர்ஃபுல்லான நூடுல்ஸ். இது சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் பெப்பர் பவுடர், இதுவும் நீங்கள் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்ட போடலாம். ஃப்ளேவர் வேணும், பெப்பர் ஃப்ளேவர் வேணுங்கிறவங்க தேவைப்பட்ட கொஞ்சம் இப்படி ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் போட்டுக்காங்க போதும். போட்டுக்கிட்டு இது ஒரு கலரிட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு, ஃபைனல் டச்சை நம்ம வந்து கார்னிஷ் பண்ண போகிறோம். கார்னிஷ்க்கு கொஞ்சம் கொரியண்டர், கொத்தமல்லி போதும், ஃபினிஷ், அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் கார்னிஷ் பண்ணிவிட்டேன், எல்லாம் இதாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணது வந்து கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். வயிறு சாப்பிட்ட நிறைவு, கொஞ்சம் வயிறு பசி அடங்கின நிறைவு தெரியும். உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, அவங்க லைக் பண்ணுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.